அத்தியாயம் 34. யார் அவள்? ஸ்கார்லெட் லயன் ஹண்டர் குழு அனைத்து பக்கங்களிலிருந்தும் கோபோல்ட் குழுக்களால் சூழப்படுவதை நிலவன் நிழலில் இருந்து பார்த்துக் கொண்டிருந்தார். இந்த மக்களின் தொண்டையில் கத்தி இருந்ததால், அது அவர்களுக்கு இன்னும் தெரியாது என்பதால் அவன் கிட்டத்தட்ட வருத்தப்பட்டார். நிலவன் தலையிட்டு இந்த மக்களுக்கு உதவினாலும் அவரால் செய்யக்கூடியது மிகக் குறைவு. இந்த சூழ்நிலையில் உதவக்கூடிய நீண்ட தூர அல்லது விளைவு பகுதி ஏஒய் திறன்கள் அவரிடம் இல்லை. குறைந்தபட்சம் ஒமேகா அண்ட் 6 ஜெனரல்கள் போன்ற அவரது அட்டைகளை வெளிப்படுத்தாமல் இல்லை. அவரது கீழ்ப்படிதல் திறமை ஒரு வில் வீரரிடமிருந்து அல்ல, ஒரு அழைப்பாளரிடமிருந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றாகும். நிலவன் இந்த மக்களுக்கு உதவ முடிவு செய்ததால், அதை பற்றிய செய்தி வெளியே வந்தால் அது தொந்தரவாகிவிடும். அவனுக்கு எந்த சாட்சிகளையும் வைத்திருக்க முடியாது. நிலவன் எதிர்பார்த்தது போலவே வெள்ளி கோப்போல் சுற்றியுள்ள அடியாட்களை 4 பக்கங்களிலிருந்தும் தாக்க உத்தரவிட்ட போது அந்த அமைப்பு சில நிமிடங்களில் உடைந்தது. பலரால் எல்லா திசைகளிலிருந்தும் வரும் தாக்குதலுக்கு ஏற்ப மாற முடியவில்லை. மக்கள் இறக்கத் தொடங்கினர். இந்த 2 இனங்களுக்கிடையில் ஏதோ ஒரு நீண்ட பகை இருப்பது போல் அந்த குழுவிலிருந்து வந்த ஓநாய் தோள்களை கோபோல்டுகள் துண்டு துண்டாக கிழித்தனர். வெறும் 10 நிமிடங்களில் எந்த ஹண்டர்களும் உயிருடன் இல்லை. கொலை செய்ய துணிச்சலான நிலவன் ஏற்கனவே இந்த மக்களை பார்த்து வருத்தப்பட்டார். அவர்கள் அனைவரும் இதுவரை மிகச் சிறப்பாக செயல்பட்டனர். ஆனால் நீங்கள் திட்டமிட்டபடி விஷயங்கள் எப்போதும் நடக்காது. அணித்தளபதியே சில்வர் கோபோல்ட் தனது வெறும் கைகளால் 2ஆக கிழித்த போது சுற்றுப்புறத்தில் ஒரு உரத்த சுருள் எழுந்தது. அவர்கள் இந்த மக்களை கொன்று முடித்ததால் அதன் முகத்தில் ஒரு தீய சிரிப்பு இருந்தது. என்னை விட்டு விலகிச் செல்லுங்கள் என்று இறந்த உடல்களுக்கு இடையே ஒரு அலறல் கேட்டது. தனது உபகரணங்கள் மற்றும் உபகரணங்களால் ஒரு வில்வித்தை வீரராக தோன்றிய ஒரு இளம்பெண் அருகிலுள்ள கோபோல்டுகளை நோக்கி ஒரு கத்தியை அசைத்து தூரத்தை உருவாக்க முயன்றாள். அவளுடைய வலது தொடையில் ஒரு பெரிய வெட்டு ஏற்பட்டது. அதிலிருந்து இரத்தம் கசிந்து கொண்டிருந்தது. அவளால் நடக்கவே முடியவில்லை. மரண பயத்தில் இருந்ததால் அவள் கண்களில் கண்ணீர் வழிந்தது. எப்படியோ எதிர்த்து போராட தன் பலத்தை திரட்டினாள். மற்றவர்களைப் போலல்லாமல் அவள் மார்பில் சிவப்பு சின்னம் இல்லை. இந்த தேடலுக்கு அவள் ஒரு கூலி உதவியாளராக இருந்தாள். அந்த சிவப்பு முடி பெண் நிறைய இரத்தத்தை இழந்துவிட்டாள். அவளுடன் கேலி செய்து விளையாடும் இந்த அரக்கர்களை எதிர்த்து போராட அவளுக்கு எந்த பலமும் இல்லை. தனது ஹண்டர் இன்டென்ட்டை பயன்படுத்தி நீண்ட தூரத்திலிருந்து இதை பார்த்து கொண்டிருந்த நிலவன் இந்த பெண்ணை பரிச்சயமாக கண்டார். அவருக்கு முந்தைய ஜென்மத்தில் இருந்து ஈடெடிக் நினைவகம் இருந்தது. அதனால் அவர் ஒரு முறை பார்த்து முகங்களையும் விஷயங்களையும் ஒருபோதும் மறக்கவில்லை. நிலவன் விரைவாக போர்க்களத்தை நோக்கி அந்த பெண் தன் உடலில் எஞ்சியிருந்த பலத்துடன் போராடிக் கொண்டிருந்த இடத்தை நோக்கி வேகமாக ஓடினான். நிலவன் விரைவாக சிறுமியைச் சூழ்ந்திருந்த கோபோல்டுகளை நோக்கி சில அம்புகளை எய்து அவர்களின் கவனத்தை தன் பக்கம் திருப்பினான். அப்போது ஒரு கோபோல்டு அந்த பெண்ணை நோக்கி பாய்ந்து பெண்ணின் மார்பில் ஈட்டியால் தாக்கினான். கர்ஜனை. ஒரு கை ஈட்டியை பிடித்துக் கொண்டு தரையில் விழுந்தது. அந்த பெண்ணை தாக்கியது வேறு யாருமல்ல, அந்த கோபோல்ட்டின் கைதான். அந்த சிவப்பு தலைப்பெண் எழுந்து நிற்க முடியாமல் தரையில் விழுந்துவிட்டாள். தலைக்கவசம் அணிந்த ஒரு உருவம் கையில் கத்தியை பிடித்திருப்பதைக் கண்டு அவள் திகைத்துப் போனாள். நீங்க நல்லவரா? நிலவன் தன்னைப் போலவே இருந்த அந்த பெண்ணை பார்த்து கொண்டே கேட்டார். நீங்க இங்க என்ன பண்றீங்க? அந்த பொண்ணு கேட்டது. அவங்க குரல் ரொம்ப கூர்மையா இருந்தும் காதுகளுக்கு இதமா இருந்துச்சு. நான் கடந்து சென்று கொண்டிருந்த போது சத்தங்களை கவனித்தேன். மரணத்தின் வாசலுக்கு அருகில் உங்களை பார்க்கத்தான் வந்தேன் என்று கூறிவிட்டு நிலவன் ஒரு சிறிய சிரிப்பை வெளியிட்டார். அருகில் உள்ள கோபோல்டுகள் குழுக்களாகவும் வெவ்வேறு திசைகளிலிருந்தும் நிலவனை தாக்கத் தொடங்கின. நிலவன் தனது கத்திகளை சுழற்றி தாக்குதல்களுக்கு எதிராக தற்காத்துக் கொள்ளத் தொடங்கினார். அதே நேரத்தில் இந்த எதிரிகளின் முக்கிய உறுப்புகளை துளைத்தார். கத்திகளுடன் கூடிய அவரது ஆயுத தேர்ச்சி ஏற்கனவே 60%க்கும் அதிகமாக இருந்தது.
இது அவனுக்கு பூங்காவில் ஒரு நடைப்பயணமாக இருந்தது. ஓடிப்போ, என்னை இங்கேயே விட்டுவிடு, இல்லன்னா நீ செத்துடுவாய் என்று அந்த பெண் கத்தினாள். 10 நாட்களுக்கு முன்பு மட்டும் அல்ல, முன்னால் இருந்தவன் தனக்காக என்ன செய்தான் என்பதை அவள் நினைவு கூர்ந்தாள். நீ கொஞ்சம் தூங்கு, நான் இதை சமாளிச்சுக்கிறேன் என்று நிலவன் கூறிவிட்டு போர் ஆதிக்கத்தை செயல்படுத்தினார். நிலவனின் இருப்பிடத்தைச் சுற்றியுள்ள 30 மீட்டர் சுற்றளவில் ஒரு உறுதியான அழுத்தம் செலுத்தப்பட்டது. மேலும் நிலவனை தாக்கிய அருகிலுள்ள அனைத்து கோபோல்டுகளும் அந்த இடத்திலேயே உறைந்து போயின. ஏற்கனவே மயக்கத்தின் விளிம்பில் இருந்த செம்பருத்தி அழுத்தத்தில் சுயநினைவை இழந்து எதுவும் சொல்ல முடிவதற்குள் மயக்கமடைந்தாள். நிலவன் அவளிடம் நடந்து சென்று தனது விண்வெளி வளையத்திலிருந்து நடுத்தர அளவிலான மீட்பு மருந்தை விரைவாக எடுத்து அந்த பெண்ணின் வாயில் வைத்தார். பிளாக்வால், ரோனின், ஆர்மின் என்று நிலவன் கத்த, அவன் நிழலில் இருந்து 3 கருப்பு உருவங்கள் வெளிப்பட்டன. கார்டியன் நைட், ரோக் அண்ட் துறவி. அவன் உருவாக்கிய 6 ஜெனரல்களில் 3 பேர். அவளை பாதுகாத்து அவளை குணப்படுத்திக் கொண்டே இரு என்று நிலவன் துறவி ஆர்மினிடம் மற்றொரு மீட்பு மருந்து பாட்டிலை கொடுத்து கொண்டே கூறினார். அணித்தளபதியை முடித்துவிட்டு அவர்களை நோக்கி கவனம் செலுத்தத் தொடங்கிய வெள்ளை கோபோல்ட் இன்னும் ஆட்கள் எஞ்சியிருப்பதைக் கண்டு ஆச்சரியப்பட்டார். ஆனால் நிலவன் தனது போர் ஆதிக்க ஒளியை வெளியிட்டபோது முகமூடி அணிந்த வில்லாளரிடமிருந்து ஒரு பெரிய அச்சுறுத்தலை உணர்ந்தார். கிட்டத்தட்ட 50 கோபோல்டுகள் மற்றும் ராட்சத சில்வர் கோபோல்டுகளைக் கொண்ட இந்த குழுவை நோக்கி நிலவன் நடக்கத் தொடங்கினார். ஒமேகா! நிலவன் கத்த, புதிதாக உருவான லைகான் தனது நிழலில் இருந்து குதித்து போர்க்களத்தின் மையத்தில் நின்றான். வெள்ளை கோபோல்டை கூட உயர்த்தி அவரது உருவம் உயர்ந்தது. நான் அவனை உன்னிடம் விட்டுவிடுகிறேன் என்று நிலவன் கூறினார். ஒமேகா மீண்டும் ஒரு கர்ஜனையை எழுப்பியது. அருகிலுள்ள அனைத்து எதிரிகளையும் உடனடியாக அதிர்ச்சிக்குள்ளாக்கினர். ஆனால் நிலவனுக்கு ஆச்சரியமாக அருகில் இருந்த கோபோல்டுகள் மட்டுமல்ல, தொலைவில் நின்றிருந்த அனைத்து எதிரிகளும் ஒவ்வொன்றாக தரையில் விழத் தொடங்கினர். எழுந்து நிற்க முடியாமல் திகிலடைந்த கண்களுடன் ஒமேகாவை பார்த்தார். ஒமேகா தனது லைகன் டைரண்ட் செயலற்ற திறமையை பயன்படுத்திக் கொண்டிருந்தார். இது லைகோஸ் தொடர்பான அனைத்து இனங்களின் மீதும் தனது ஆதிக்கத்தை கட்டுப்படுத்தவும் செலுத்தவும் அனுமதித்தது. வெள்ளை கோபோல்ட் கூட சரியாக காலில் நிற்க சிரமப்பட்டுக் கொண்டிருந்தது. நீங்க யாரு என்று சில்வர் கோபோல்ட் தன்னை நோக்கி நடந்து வந்து ஒமேகாவிடம் கேட்டது. இல்லை, தேவை, தெரிந்து கொள்ள வேண்டும் என்று பதிலளித்த ஒமேகா சில்வர் கோபோல்டை நோக்கி ஓடினான். மனித கை அளவிலான நகங்களில் ஒரு சிவப்பு ஒளி திரண்டு வருகிறது. மேலும் அவர் வெள்ளை கோபோல்டை நோக்கி கையை சுழற்றும்போது அழிவுகரமான தாக்குதலின் நக வடிவ கத்திகளின் அலையை வெளிப்படுத்தியது. வெள்ளை கோபோல்டு தனது உயர்தர ஈட்டியை ஊன்றி பதிலளித்தார். மேலும் தாக்கினார். உலோகங்கள் முழங்கும் சத்தம் கேட்டது. மோதல் நடந்த இடத்திலிருந்து தூசி பறந்தது. ஆனால் ஒருவர் எதிர்பார்ப்பதைப் போலல்லாமல் இது ஒரு நீண்ட சண்டையாக இருக்கப் போவதில்லை. ஏனென்றால் தூசி மேகம் கலைந்ததும் தரையில் கிடந்த வெள்ளை கோபோல்ட்டின் இரத்தம் தோய்ந்த மாபெரும் உருவம் அதன் கையில் உடைந்த ஈட்டியுடன் கிட்டத்தட்ட துண்டாக்கப்பட்ட கவசத்தை அணிந்திருந்தது. ஸ்ரெடர் கிளாஸ். பரிணாமத்திற்குப் பிறகு ஒமேகா பெற்ற தாக்குதல் திறன்களில் இதுவும் ஒன்று. கோபோல் எழுந்திருப்பதற்குள் ஒமேகா அதன் மார்பில் மிதித்து மீண்டும் தரையில் போட்டது. அதை அசைக்க முடியாமல் செய்தது. பாதிக்கப்படாமல் இருந்த நிலவன் மீதமுள்ள 6 ஜெனரல்களை வெளியேற்றிவிட்டு வெள்ளை கோபோல்டை நோக்கி நடந்தான். அவற்றை முடித்து விடுங்கள் என்று அவன் கீழ் அதிகாரிகளுக்கு கட்டளையிட்டான். வெள்ளை கோபோல் ஏற்கனவே அதன் திருப்பத்தின் முடிவில் ஒரு அம்பாக இருந்தது. ஒமேகாவின் ராட்சத கால்களின் கீழ் மூச்சு விடக்கூட முடியாமல் தவித்தது. நிலவன் இனியும் நேரத்தை வீணாக்க விரும்பவில்லை. வெள்ளை கோபோல்ட்டின் தொண்டையில் குத்தி அதைக் கொன்றுவிட்டார். யாரையும் உயிருடன் விடாதே, நிலவனை ஒமேகாவிடம் கட்டளையிட்டான். லைகான் சுற்றியிருந்த கோபோல்டுகளை கொல்ல ஓடியது.
பின்னர் நிலவன் அதன் உயிரற்ற உடலில் தனது கைகளை வைத்தான். உறிஞ்சிக்கோ என்று நிலவன் கூறிவிட்டு தனது திறன் உறிஞ்சுதல் தெய்வீக திறனை செயல்படுத்தினார். 3 நிமிடங்களில் அந்த அமைப்பு நிலவனிடம் உறிஞ்சுதல் முடிந்தது என்று கூறியது. நிலவன் அதன் மையத்தை சாப்பிட முடிவு செய்யவில்லை. லைகான் உடலையும் மையத்தையும் சாப்பிடுவதன் மூலம் அதன் இரத்த வம்சாவளியையும் அரிய திறன்களையும் உறிஞ்ச முடியும் என்பதால் அது அவரை விட ஒமேகாவிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. விரைவில் ஒமேகா தனது நகங்கள் முழுவதும் இரத்தத்தால் நிரம்பி திரும்பி வந்தது. பின்னர் அது வெள்ளை கோபோல்ட்டின் கைகால்களை கிழித்து இறைச்சியை கடித்துக் கொண்டு சாப்பிடத் தொடங்கியது. முதலில் அதன் இதயத்தை கிழித்து திறந்தது. அதன் மையப்பகுதியும் அதில் இருந்தது. பின்னர் நிலவன் போரில் பங்கேற்று இறுதியில் இறந்த ஹன்னர்களின் திறன்களை உள்வாங்கத் தொடங்கினார். இந்த வாய்ப்பை விட்டுவிட அவர் ஒரு முட்டாள் அல்ல. கிட்டத்தட்ட 10 நிமிடங்களில் 6 ஜெனரல்களும் மீதமுள்ள அனைத்து கோபோல்டுகளையும் முடித்துவிட்டு தங்கள் உடல்களை நிலவனுக்கு அருகில் கொண்டு வந்தனர். அமைப்பு 6 ஜெனரல்களும் மையங்களை சாப்பிட்டு தங்கள் நிலைகளை உயர்த்த முடியுமா? நான் அவர்களை உருவாக்கும் போது பயன்படுத்திய வகுப்புகளைச் சேர்ந்த அவர்கள் சாப்பிட்டால் அவர்களுக்கு ஏதேனும் திறன்கள் கிடைக்குமா என்று நிலவன் அமைப்பை கேட்டான். தனது இராணுவத்தின் பலத்தை உயர்த்த இந்த வாய்ப்பை பயன்படுத்த விரும்பினான். வெவ்வேறு வகுப்புகளின் கலவையாக இருக்கும் துணை அதிகாரிகள் உருவாக்கப்பட்டு அதே வேலை வகுப்பில் ஒன்றைக் கொண்டிருந்த இந்த மாதிரியின் உடல்கள் மற்றும் மையங்களை உண்பதன் மூலம் திறன்களில் தங்கள் திறமையை அதிகரிப்பார்கள். நல்லது என்று நிலவன் அனைத்து துணை அதிகாரிகளையும் தங்கள் மனநிறைவான உணவை உண்ணவும் அவர்கள் உருவாக்கப்பட்ட அதே வகுப்புகளைச் சேர்ந்த ஹண்டர்களை உண்ணவும் கட்டளையிட்டான். மேலும் இந்த மக்கள் அணிந்திருக்கும் கவசங்கள் மற்றும் ஆயுதங்களுடன் தங்களை தயார்படுத்திக் கொள்ளச் சொன்னான். மீதமுள்ள கோபோல்டுகள் மற்றும் அவற்றின் மையங்களை பொறுத்தவரை நிலவன் அவற்றை தனது கீழ் பணிபுரிபவர்களிடம் விட்டுவிட்டு அவர்களின் நிலைகளை உயர்த்த முடிவு செய்தான். அவன் அதை தனியாகச் செய்யும் மனநிலையில் இல்லை. ஆர்மினின் குணப்படுத்தும் மருந்து மற்றும் குணப்படுத்துதலால் காயங்கள் கிட்டத்தட்ட குணமாகிவிட்டிருந்த மயக்கமடைந்த சிவப்பு முடி பெண்ணை நோக்கி நிலவன் இறுதியாக நடந்தான். நிலவன் துணை அதிகாரிகள் உடல்களைத் தின்றும் உபகரணங்களை கொள்ளையடித்தும் போர்க்களத்தை விட்டு வெளியேறினர். என்சாண்டரின் துணை அதிகாரி செரில் அணித்தளபதி அணிந்திருந்த விண்வெளி வளையத்தை நிலவனுக்கு கொண்டு வந்தார். நிலவன் அதை வெறுமனே தனது சட்டை பையில் வைத்துக் கொண்டான். அவன் அந்த பெண்ணை தனது கைகளில் தூக்கிக் கொண்டு நிலவரையை விட்டு வெளியேற முடிவு செய்தான். நிலவன் மீண்டும் பிளாவோட் நகரத்தை அடைந்த பிறகு அவன் சிறுமியை ஒரு சரியான மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றான். அங்குள்ள குணப்படுத்துபவர் ஒரு வயதான எல்வன் பெண் சிறுமி ஆபத்தில் இருந்து மீண்டுவிட்டதாக நிலவனிடம் தெரிவித்தார். நிலவன் சிறிது நேரம் அந்த பெண்ணின் அருகில் தங்கி ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தான். அப்போதுதான் கிட்டத்தட்ட அரை நாள் கழித்து அவன் இறுதியாக விழித்திருந்தபோது அந்த சிவப்பு முடி பெண் தன் கண்களைத் திறந்தாள். நிலவன் தன் படுக்கைக்கு அருகில் ஒரு நாற்காலியில் உட்கார்ந்து சோர்வு காரணமாக கிட்டத்தட்ட தூங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டாள். அவள் தன்னிடமிருந்த பலத்தையெல்லாம் திரட்டி இறுதியாக நிலவனிடம் பேசினாள். என் உயிரைக் காப்பாற்றியதற்கு மீண்டும் நன்றி.